ஹலோ பார்ட்னர்ஸ், ஈஸியாக ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, ஆப்புக்குள்ளே போய்ட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னாடி பண்ண எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுக்குமே நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறது காமிக்கும். இதை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா மந்த் அண்ட் மந்த் சேம் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு சில ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். மந்த்லி நமக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மொத்தம் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரெடீம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காமிச்சிடும். இதில் மேக்ஸிமம் நம்மளால் கிரெடிட் கார்டு மூலியமாக தான் பாயிண்ட்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த நோ மோர் கொடுத்தீங்கன்னா சேம் அதே இன்ஃபர்மேஷன். இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் பண்ண எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுமே காமிக்கும். அதில் எதுக்கு பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, எதுக்கு வரல அப்படிங்கிறது இங்கே அப்டேட் ஆகிருக்கும். இதில் பாயிண்ட்ஸ் வராது 2-3 நிறைய இருக்குது பாருங்கள். ஏர்டெல் பேமெண்ட்ஸ்க்குலாம் எனக்கு பாயிண்ட்ஸே வரல. அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமாகவும் டெபிட் கார்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் மூலியமாகவும் நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி புது கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணாலும் நமக்கு பாயிண்ட்ஸ் வரும். ரிவார்ட் பாயிண்ட் சோர்ஸ் இதுதான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.